ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 12/4/2025 பங்குனி மாதம் 29ஆம் நாள், குரோதி வருடம் அற்புதமான சனிக்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய நாள் பௌர்ணமி விசேஷம், சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:31 வரை அஸ்தம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:12 வரை வளர்பிறை சதுர்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மாலை 6:31 வரை சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் மேஷராசியினருக்கு இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான காலம் கனிந்து வருகின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு புதிய பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் திடீர் பண வரவு உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். தங்கம் வெள்ளி இப்படி ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்கி சுபவிரயம் செய்கின்ற நாள். ஆக இன்றைய நாள் என்பது ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே நீங்கள் ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். அதற்கான முயற்சிகளிலே இறங்கினீர்கள் என்றால் அடுத்த வருடத்திற்குள் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. சொந்த வீட்டுக்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். அதேபோல் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு தேவையான இடத்துக்கு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். சுய தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்திலே உங்களுடைய முயற்சிகள் என்ன விதமாக நீங்கள் முயற்சிகள் எடுத்தாலும்
அவை நல்லபடியாக முடிகின்ற நாளாக இருக்கின்றது. பணவரவு அதிகரிக்கின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வெற்றி திருமகள் வாசலிலே காத்திருக்கின்றால் பற்றி கொள்ளுங்கள். ஆகவே நல்ல நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உண்டாகின்றன. இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். அவர்களால் நன்மைகள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆக கடக ராசினருக்கு மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகளை தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ப நல்லது நடக்கின்ற நாள். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். அதேபோல் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து மன ஒற்றுமை ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எல்லா வகையிலும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கின்றது. பணியிடத்திலே உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். வேலை பார்க்கின்ற இடத்திலே இருந்த அந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அதேபோல் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனமானது சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆக இன்றைய நாள் என்பது எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. நல்ல தேக ஆரோக்கியம், நல்ல பொருளாதாரம், நல்ல சந்தோஷம், இவை எல்லாமே கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேய பெருமானை வணங்கி நன்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வீண் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலையிலே ஒரு சிலருக்கு மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை அலுவலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள், புதிய கடன் எதுவும் வேண்டாம். அதேபோல் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக இன்றைய நாள் என்பது மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து நலம் பெற வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே ராமநாமத்தை அதிகம் உச்சரியுங்கள். ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுங்கள். ஆஞ்சநேய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள். வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கடனை முடைத்து விடுவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரத்திலே அபரிவிதமான வளர்ச்சி. சொந்த தொழிலிலே வளர்ச்சி, லாபம், இவை எல்லாமே கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய சித்தியோ மாமாவோ உங்களுக்கு நல்லது செய்வார்கள். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். மனக்குழப்பங்கள் தீரும். மனதிலே தெளிவு ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. ஆகவே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை வழி சொந்தங்களின் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. உடனடியாக முகூர்த்தத்தை குறிக்க சொல்வார்கள். சிறப்பான நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு நீங்கள் ஆஞ்சநேய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். கோபமே வேண்டாம். குறைப்பில்லை, கோபமே வேண்டாம். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் வார்த்தைகளை மிக கவனமாக தேர்ந்தெடுத்து பேச வேண்டிய நாள். ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். சனீஸ்வர பகவானை வணங்குங்கள். நவகிரகங்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். திருமணம்
போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். நீங்கள் செய்கின்ற செயலிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வருகின்ற நாள். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். ஆக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. நாளும் கோளும் அந்த நாரணனுடைய துணையினாலே உங்களுக்கு நல்லது செய்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவருமே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே இந்த பஞ்சபூதங்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. நம்முடைய உடலாகப்பட்டதே பஞ்சபூதங்களால் ஆனது தான். அதுபோலத்தான் இந்த பரபிரம்மத்துக்கு பஞ்ச பிரகாரங்கள் உள்ளது. அவற்றை பரரூபம், வியூகமூர்த்தம், விபாவாதாரம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என 5 நிலைகளாக பிரித்து சொல்வார்கள். இந்த பரரூபம் என்பது வைகுண்டநாதனுடைய திருக்கோலம். இந்த பஞ்ச அவதாரங்களை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்திலே பரந்தாமன் எழுந்தருளியுள்ள நிலைதான் இந்த கோலம். வியூகமூர்த்தம் என்பது திருப்பார்கடலிலே திருமால் சயன கோலத்திலே இருப்பார் அல்லவா, அந்த கோலம். அவதாரங்களுக்கு முந்தைய திருமேனி இது. விபாவாதாரம் என்பது அவதார திருக்கோலங்கள். அந்தர்யாமி என்பது நமக்குள் குடிகொண்டிருக்கின்ற இறைத்தன்மையின் அரூப நிலை. இறைவன் நமக்குள்ளே இருக்கின்றான், தத்துவமசி என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த அரூப நிலை அது. ஆலயங்களிலே இன்றைக்கு தரிசிக்க கிடைக்கின்ற திருமேனியை அர்ச்சாவதார கோலம் என்று சொல்வார்கள். கீதையிலே 1வது திருநாமம் துவங்கி 122வது திருநாமம் வரை பரரூபமாக இருக்கின்ற வைகுண்டநாதனை பற்றியும் அவனது பெருமைகளையும் விவரிக்கின்றது. அடுத்ததாக 123வது திருநாமத்திலிருந்து 146வது திருநாமங்கள் வரை திருப்பார்கடலிலே எழுந்தருளியுள்ள அந்த பரந்தாமனுடைய யூகாவதாரத்தை எடுத்துரைக்கின்றது. இதையடுத்து 147வது திருநாமத்திலிருந்து இறுதி வரைக்கும் இருக்கின்ற பருவமானது விபாவாதாரத்தை பற்றி மிக அருமையாக ஆத்மார்த்தமாக விவரிக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் அந்தர்யாமியையும் அர்ச்சாவதாரத்தையும் சொல்லவில்லையா என்று கேட்கலாம். நீங்கள் கேட்பது நியாயமான கேள்விதான். என்றாலும் அந்தர்யாமி என்கின்ற உள்ளுக்குள் இருக்கின்ற அரூப நிலையை பரரூபத்துடனும் அர்ச்சாவதாரத்தை விபவரூபத்துடனும் சேர்த்து திருநாமங்களாக அழகுற தரப்பட்டுள்ளது. எத்தனை அவதாரங்கள், எவ்வளவு திருநாமங்கள்! ஆனால் என்ன, 697 துவங்கி 770 வரைக்கும், அதையடுத்து 989 முதல் 992 வரைக்கும் அந்த அவதாரத்தினுடைய மகிமையையும் மகோன்னதத்தையும் விரிவித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 78 திருநாமங்களிலே பகவான் கிருஷ்ணரையே ஸ்தாபித்துள்ளது கீதை. கிருஷ்ணனை அதனால்தான் பாட்டுடை தலைவன் என்று சொல்வார்கள். அதிலே முக்கியமானதும் முதலாவதுமான திருநாமம், அதிலே முக்கியமான முதலாவது திருநாமம் என்பது வசுரேதாக வசுரேதன் என்பது. ஸ்ரீ கண்ணனை குறிக்கின்ற திருநாமம் இது. வசு என்றால் ஜோதி என்று பொருள். வசுரேதன் என்றால் திவ்யமான ஜோதி வடிவினன் என்று அர்த்தம். பராசர பட்டர் தன்னுடைய சீடன் மைத்ரேயனிடம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரத்தை விவரிக்கின்றார். அப்போது கம்சனின் தொல்லை தாங்க முடியவில்லை. அவனால் தேசத்திலே அனைவருக்கும் நிம்மதியே போய்விட்டது. தன்னுடைய சொந்த சகோதரியையே துன்புறுத்துபவன் அல்லவா அவன். ஆகவே அவனால் நிம்மதியே போய்விட்டது. நீங்கள் தான் நிம்மதி அருள வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணனிடம் தேவர்களும் மக்களும் கோரிக்கை வைத்தார்கள். அப்போது திருமால் சொன்னார், என் தலையிலிருந்து
வெளுத்த முடி ஒன்றையும் கருத்த முடி ஒன்றையும் கிள்ளி போடுகின்றேன். வெளுத்த முடி ஸ்ரீ பலராமனாக தோன்றுவான், கருத்த முடி நானாகவே அவதரிப்பேன் என்று சொல்லி அருளியதுடன் அப்படியே பிறப்பெடுத்தாராம் ஸ்ரீமன் நாராயணன். ஆக பகவானுடைய தலைமுடியானது கூட தேஜஸ் பொருந்தியதாக ஒளி படைத்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை தன்னுடைய சீடனுக்கு பராதர பட்டர் மிக அருமையாக விளக்கினார். மொத்தத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒளிமயமானவன், தேஜஸ் நிரம்பியவன் என்பதையே அச்சரம் பிசகாமல் வலியுறுத்துகின்றனர் எல்லா ஆழ்வார் பெருமக்களும். நம்மாழ்வார் மட்டும் சும்மா இருந்து விட்டாரா என்ன? ஒளி ஒளி ஒளி, ஒளிமயமானவன் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்பதை தன்னுடைய 10 பாடல்களிலே மிக பிரமாதமாக எடுத்துரைத்திருக்கின்றார் இவர். ஆதியும் ஜோதி உருவை அங்கு வைத்தார் போன்று என்று பாடுகின்றார். அதாவது ஆதியும் ஜோதியுமான உருவம் கொண்டிருக்கின்ற பரந்தாமன் பரமபதத்திலே இருக்கின்ற நிலையைப் போலவே இங்கேயும் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்தான் என்று உருகுகின்றார் நம்மாழ்வார். அது மட்டுமா, எத்தனை இடர்கள் வந்தாலும் ஸ்ரீ கண்ணனின் நாம சங்கீர்த்தனங்களை சொல்லி வந்தோமானால் வாழ்விலே உயலாம் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். இதிலே ஒரு விஷயத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணனுடைய அவதாரம், அதாவது மகாபாரத காலம் முடிந்தவுடனேயே கலியுகம் துவங்கிவிட்டது. கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம் என்பதுதான் நாம் உயிர்வதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிடிமானம். இறைவனை நாம் அடைவதற்கு மிகப்பெரிய யாகங்களோ யஜ்யங்களோ ஹோமங்களோ இந்த கலியுகத்திலே நமக்கு உதவாது. நாம சங்கீர்த்தனம் என்ற ஒன்றுதான் நமக்கு உதவும். ஆகவே இந்த கலியுகத்திலே கண்ணனுடைய பெயரையும் ராமனுடைய பெயரையும் தெய்வங்களுடைய பெயரையும் உச்சரித்தாலே நமக்கு நல்லவை நடக்கும் என்பதை ஆன்றோர் சான்றோர் சொல்லி இருக்கின்றார்கள். அதுவும் பகவானுடைய திருநாமங்களை எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? ஆடிக்கொண்டே திருநாமங்களை சொல்ல வேண்டும், பாடிக்கொண்டே அவனுடைய திருநாமங்களை ஆட வேண்டும், பாடிக்கொண்டு ஆட வேண்டும், ஆடிக்கொண்டு பாட வேண்டும். அப்படி நாம் நம்முடைய மனமானதை இறைவனுடைய பாதத்திலே செலுத்திவிட்டு நம்மை மறந்து நாம் ஆடி பாடி அவனை வணங்க அவனுடைய அருளானது நமக்கு எளிதாக கிடைக்கும் என்று சொல்கின்றார். தலை காலை தட்ட வேண்டும், கால்கள் தலையை தட்ட வேண்டும். என்னடா இவன் தலைகால் புரியாமல் ஆடுகின்றானே என்பார்களே, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்பது இதுதான். தன்னையே மறந்து தன்னுடைய நிலையையே மறந்து ஒருவன் ஆட வேண்டும் பாட வேண்டும் என்று சொல்கின்றார் நம்மாழ்வார். இந்த காலத்திலே இப்படி ஆடினால் சுற்றி இருப்பவர்கள் சும்மா இருப்பார்களா, கைகொட்டு சிரிக்க மாட்டார்களா என்ற கேள்வி எழலாம். ஆனால் நம்முடைய இருக்கின்ற ஜோதி வடிவான இறைவனை நாம் இப்படித்தான் வணங்க வேண்டும் என்பதற்கு நமக்கு அன்றே விடை கொடுத்து விட்டார் நம்மாழ்வார். சரி, அவர் என்ன சொல்லி இருக்கின்றார்? பகவானுடைய திவ்ய நாமங்களை சொல்லியபடியே தன்னை மறந்து ஆடும்போது எவரேனும் கைகொட்டி சிரிக்கின்றார்கள் என்றால் அதற்காக கவலைப்படாதீர்கள், வெட்கப்படாதீர்கள். சட்டென்று ஆட்டத்தை நிறுத்திவிட்டு நாம சங்கீர்த்தனம் சொல்வதையும் நிறுத்திவிட்டு உடைந்து விடாதீர்கள். அவர்கள் கை தட்டுகிறார்கள் அல்லவா, அந்த கைத்தட்டலுக்கு தக்கபடி உங்களுடைய ஆட்டத்தை மாற்றி ஆடுங்கள். திவ்ய நாமங்களை சொல்லிக்கொண்டே ஆடுங்கள். உங்களின் ஆட்டமும் பாட்டமும் பார்த்து மலைத்து போய் வியந்து போய் நெகிழ்ந்து போய் அவர்களும் உங்களோடு சேர்ந்து ஆடுவதற்கு வந்து விடுவார்கள், பகவானுடைய திவ்ய நாமங்களை சொல்ல துவங்குவார்கள் என்று நம்முடைய குழம்பிய மனதிற்கு தெளிவூட்டுகின்றார் நம்மாழ்வார். இதைத்தான் நம்முடைய அற்புதமான பாடல்களாலே நம்மாழ்வார் நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஒரு விஷயத்தை துவங்குவதுதான் நம்முடைய வேலை, அதை கைபிடித்து அழைத்து செல்வது இறைவனுடைய கடமை. திருப்பதிக்கு போய் கியூவில் நிற்பது தான் நம்முடைய வேலை. அந்த கூட்டம் நம்மை தானாகவே திருவேங்கடமுடையானுடைய சன்னதிக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடும். அதுபோல பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் என்பது பாடிக்கொண்டிருப்பது தான் நம்முடைய பணி. தன்னுடைய திருவடியிலே நம்மை சேர்த்து கொள்வது என்பது இறைவனுடைய கடமை. நம்முடைய பணியை செம்மையாக செய்து கொண்டிருந்தார் இறைவன் தன்னுடைய கடமையை கருணையையும் வாஞ்சையையும் பொங்க சீக்கிரமே நிறைவேற்றுவான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த சத்சங்கங்கள் நடக்கும்போது அதிலே சேர்ந்து நீங்களும் பாடுங்கள், ஆடுங்கள். கீதையிலே ஸ்ரீகிருஷ்ணன் தெரிவிக்கின்றான், நான் பிறக்காதவனாகவே
நான் சரீரத்தினுடைய பிறக்காதவனாகவே, அப்படி பிறந்தாலும் சர்வேஸ்வரத்தை விடாதவனாகவே என அருள்கின்றார். அதாவது மனிதர்களைப் போல் உடம்புடனோ அவர்களுக்கு உண்டான கர்ம நியதிகளிலோ பிறக்கவில்லை. அப்படி மனித உருவெடுத்து வந்த போதிலும் என்னுடைய குணங்களை எந்த தருணத்திலும் விட்டு விலகவில்லை என்று சொல்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். ஆக தன்னுடைய குணங்களை எந்த தருணத்திலும் விட்டு விலகாத ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய குழந்தைகளான நம்மை மட்டும் எப்படி விட்டு விட்டு விலகி விடுவார்? எனவே பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே ஓரடி எடுத்து வைப்போம். அவர் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார், நம்மை மீட்டு கொள்வதற்கு. இந்த பிறவி என்கின்ற சாகரத்திலிருந்து நம்மை மீட்டு தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொள்வதற்கு அவர் முயற்சி செய்வார். ஆகவே முதல் முயற்சி என்பது நம்முடையதாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா என்று சொல்லி அவனுடைய பாதத்தை பற்றி கொள்வதற்கு நாம் முயற்சி செய்தால் அவன் நம்மை தாங்கிக் கொள்வான் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே நாம சங்கீர்த்தனம் ஒன்றுதான் இந்த கலியுகத்திலே நம்மை எல்லாம் கரை சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் நடக்கின்ற இடங்களுக்கு செல்வோம். இறைவனுடைய நாமத்தை அனுதினமும் பாடுவோம். பாடி 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 அந்த பரமனுடைய பாதங்களை அடைவோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.